ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மதியம் வணக்கங்க. எல்லோரும் சாப்பிட்டீங்களாங்க? உங்கள் வீட்டில் என்னங்க லஞ்சு? எங்கள் வீட்டில் இருந்தால் தக்காளி ரசம் வச்சேன் பாருங்க. இது இருக்குதுங்க. இந்த சோறாக்கிட்டேங்க. தம்பி இந்த முட்டை வாங்கிட்டு வரேன்னு சொன்னானுங்க. இந்த முட்டைக்கு வெங்காயமெல்லாம் பொடுசாக நறுக்கி வச்சுட்டேங்க. இது மிக்ஸி தாங்க நறுக்கிச்சு. நான் வெங்காயம் ஒழித்து பலஸ் மோட்டில் வச்சு இது பண்ணேங்க. எங்கள் மிக்ஸி வந்து பிரீத்தி ஜோடியாக்குங்க. அதனால் இதில் சப்பாத்தி மாவும் செய்யலாம், வெங்காயமும் நறுக்கலாம், எல்லாம் பண்ணலாங்க. இது வந்த பின்னாடி தாங்க எனக்கு ஈஸியாக இருக்குது. வெங்காயம் நறுக்கணுன்னா மூக்கோல அழுது சாவிவேங்க. மிக்ஸி வந்த பின்னாடி ஈஸியாக நறுக்கிக்கிறேங்க. மிக்ஸி மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க எனக்கு. அதே மாதிரி ரசம் தான் நாங்கள் கேஸு சிக்கனமாக தாங்க பயன்படுத்துகிறோம். கேஸுக்கு டிமாண்டு தானுங்க. அதனால் ஒரு அடுப்பு தாங்க பயன்படுத்துகிறேன். ரசம் மட்டுக்கு ஜூட் பண்ணி வச்சுட்டோம்னா தம்பி முட்டை வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்து பின்னாடி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அவனுக்கு சுட சுட சாதம் போடுவேங்க. குக்கரில் சாதம் ரெடியாக இருக்குதுங்க. எங்கள் அடுப்படிலாம் க்ளீனாக இருக்குதுங்களாங்க. எப்படி இருக்குது என்னென்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பண்ணுங்கள். லஞ்சு சாப்பிட்டீங்களா? நாங்கள் இனிமேல் தாங்க சாப்பிடுவோம். சின்ன வீடியோ தாங்க எடுத்தேன். பாய்ங்க, நெக்ஸ்ட்டில் சந்திப்போம்.